डाइनो आइलैंड में आपका स्वागत है। क्या शिनचैन का वेकेशन बनेगा एक नया डिस्ट्रक्शन? शिनचैन और डायनासोर डायरी आपके नजदीकी सिनेमाघरों में उपलब्ध। ஓ எல்லாரும் வந்துட்டீங்களா? கிக்கோ, ட்விங்கிள், டோடோ, மேயர் சார், அப்புறம் டிம்பு அண்ணா, வாங்க உள்ள போலாம். டிம்பு அண்ணாவா? அச்சச்சோ, என் பேரு டிம்பு அண்ணா இல்ல, டெம்போ அண்ணா. டாக்டர் ரவிஷ்கார் சேன் அங்கிள், எங்களை எதுக்காக இங்க வர சொன்னீங்க? அடடா, நான் உங்க எல்லாரும் இங்க வர சொன்னேனா? அந்த அவிஷ்கார் சிங்கோட நிலைமைய ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மறந்துட்டாரு. ஞாபகப்படுத்தி பாருங்க டாக்டர் அவிஷ்கார் சேன், நீங்க தான் என்கிட்ட போன்ல சொன்னீங்க, ஏதோ நீங்க கண்டுபிடிச்சதா சொன்னீங்களே. ஆ, ம், ம். இத பாருங்க, நீங்க சீக்கிரமா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, இல்லனா நாங்க வேர்ல்ட் பெயிண்டிங் ஆக்ஷனுக்கு போறதுக்கு லேட் ஆயிடும். அங்க என்னோட பெயிண்டிங்க கூட ஆக்ஷன் நடத்த போறாங்க. அடடா, ஞாபகம் வந்துருச்சு. நான் உங்க எல்லாரையும் இத காட்டுறதுக்கு தான் கூப்பிட்டேன். அச்சச்சோ, இந்த ரூஃப காட்ட தான் எங்களை அவசரமா நீங்க வர சொன்னீங்களா? இல்ல டெம்போ அண்ணா, டாக்டர் அவிஷ்கார் சேன் ரூஃப்ல செட் பண்ணிருக்க லேசர் கன்னை தான் காட்டுறாரு. கரெக்ட். உண்மையிலேயே நீ ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்க கிக்கோ. மேயர் சார், என்கிட்ட உலகத்தோட மிக பழமையான ஒரு பெயிண்டிங் வந்ததா சொன்னீங்கல்ல? அதாவது லேசா மோனா, அதோட விலை 10 கோடி ரூபாய். அந்த லீசா மோனாவுடைய செக்யூரிட்டிக்காக தான் நான் இந்த லேசரை உருவாக்கி இருக்கேன். ஆனா டாக்டர் அவிஷ்கார் சேன், அந்த கன்னை யார ஆக்டிவேட் பண்ணுவா? அதெல்லாம் நாம ஹேண்டில் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இந்த கன்ஸ் தானவே ஆக்டிவேட் ஆயிடும். சுருக்கமா சொல்லணும்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி வாங்க, வந்து ஒரு டெமோ பாருங்க. நான் இப்போ லீசா மோனா பெயிண்டிங்க்கு இந்த லேசர் கன்னை தான் நான் பின்னாடி ப்ரொடெக்ஷனா வச்சிருக்கேன். இங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க பாக்குறீங்கல்ல, இது எல்லாமே டெமோ. டாக்டர் அவிஷ்கார் அங்கிள், அப்படி இந்த லேசர்ல என்ன ரகசியம் இருக்கு? இப்பவே சொல்றேன். இந்த லேசரோட செக்யூரிட்டி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அப்படின்னா, நாம இத பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல செக்யூரிட்டிக்குன்னு எந்த ஒரு ஆளையும் நாம நிக்க வைக்க தேவையே இல்ல. 3 லேயர்ஸும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க பாருங்க, முதல்ல வர்ற லேயர் மூலமா நான் இங்க ஒரு நெட்டை உருவாக்கி இருக்கேன் பாருங்க. ஆனா இங்க எதுவுமே அசையாம தான் இருக்கும். ஒருவேளை இதை யாராவது கிராஸ் பண்ண நினைச்சாங்கன்னா, இந்த லேசர் பீமை டச் பண்ண நினைச்சாங்கன்னா, அப்ப அவங்க நிலைமை இதுதான். அச்சச்சோ, இந்த லேசர் பீம் ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும் போல இருக்கு. இப்ப 2வது லேசர் கன்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னங்கறத பாருங்க. இதோட இந்த லேசர் லைட் இப்படி சுத்திக்கிட்டே தான் இருக்கும். வாவ், இந்த லேசர் பீம் ஃபர்ஸ்ட் இருந்ததை விட ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா இந்த 3வது கன்ல இருந்து லேசர் பீம் ஏன் வெளியில வரலாம்? ஒரு நிமிஷம், எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை அவர் அதை ஆன் பண்ண மறந்துருப்பாரோ? என்ன சொல்றீங்க? அட, அதை எப்படி நான் மறப்பேன்? எனக்கு என்ன மறக்கிற வியாதி இருக்கா என்ன? இந்த 3வது லேசர் கன் இருக்கே, மோஷன் சென்சார் இருக்கிற லேசர் பீம். அது ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் ஏற்பட்டுச்சுன்னா அது உடனே ஆக்டிவேட் ஆயிடும். பாத்தியா கிக்கோ, இப்ப இதுக்கு நீ என்ன சொல்ற? இந்த டாக்டர் அவிஷ்காருடைய கண்டுபிடிப்பை பத்தி என்ன சொல்ற? சூப்பர் டாக்டர் அவிஷ்கார் அங்கிள். ஆனா இதுல இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஏதாவது வழி இருக்கும்ல? ஆமா இருக்கு. இந்த 3 லேசர் கன்னுடைய லேசர் பீம்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு அதுல ஒரு சிறந்த வழி இருக்கு. அத நான் QR கோடா உருவாக்கி வச்சிருக்கேன். அத ரொம்ப ரகசியமா வச்சிருக்கிறேன், தெரியுமா? அப்ப நீங்க அந்த QR கோட ரொம்ப சேஃபான இடத்துல வைக்கணும்ல? அடடா, அதான் நான் சொன்னேனே கிக்கோ, அந்த QR கோட ரொம்ப ரகசியமா வச்சிருக்கேன்னு. அந்த இடத்துக்கு நானே நினைச்சா கூட போக முடியாது. அடடா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த QR கோட ரொம்ப சேஃபா பதுக்கி வச்சிருக்கிறேன். பிரமாதம், அடேங்கப்பா. அப்படின்னா அந்த பெயிண்டிங்கோட ஆக்ஷன் சன் சிட்டில நடக்க போகுதுல்ல, அந்த வேர்ல்ட் பெயிண்டிங் ஆக்ஷன்ல அது ரொம்ப சேஃபா இருக்கும்னு சொல்ல வரீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நாளைக்கு இந்த மொத்த உலகத்துல இருந்தும் அந்த லீசா மோனா பெயிண்டிங்க வாங்க நிறைய பேர் இங்க வருவாங்க. அச்சச்சோ, மேயர் சார், நாளைக்கு நடக்க போறதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா இன்னைக்கு நடக்க போறது ஞாபகம் இல்ல. இப்ப இந்த பிரச்சனையை நான் எங்க போய் சொல்றது?
ஞாபகம் வந்துருச்சு. என் பெயிண்டிங்கோட ஆக்ஷன் இன்னைக்கு நடக்க போகுது, சரிதானே? இத பாருங்க டாக்டர் ஆவிஷ்கார் சென், நான் உருவாக்கின பெயிண்டிங்க கொடுங்க. அது உங்ககிட்ட தானே இருக்கு. பெயிண்டிங்கா? எந்த பெயிண்டிங்? நீங்க என்கிட்ட எப்ப கொடுத்தீங்க? அச்சச்சோ, நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. என்னோட அந்த புல்லட் கார் பெயிண்டிங், நான் அதை நேத்து உங்களுக்கு பார்க்கிறதுக்காக கொண்டு வந்து கொடுத்தேன்ல. நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஆமாமா, ஞாபகம் வந்துருச்சு. அது என்னுடைய ரூம்ல தான் இருக்கு. நான் இப்ப போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இப்படி அடிக்கடி விஷயங்களை மறந்து போறவங்கள ஒரே வார்த்தையில என்ன சொல்லுவாங்கன்னா மெமரி லாஸ். பாத்தீங்களா, இன்னைக்கு என்னோட அற்புதமான பெயிண்டிங்கால ஆக்ஷன்ல எனக்கு பல லட்சம் ரூபாய் கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அச்சச்சோ, கண்டிப்பா கிடைக்குங்க. ஆனா லட்சம் ரூபாய் இல்ல, கண்டிப்பா தக்காளி கிடைக்கும். நீங்க என்ன வந்திருக்கீங்க சொல்ற கேளுங்க. இந்த பெயிண்டிங்ல நான் மிருகங்களுக்கு மனுஷங்க மூலமா ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்திருக்கேன். இது வரைக்கும் மனுஷங்களை உட்கார வச்சு அந்த மிருகங்கள் தானே ஓடிட்டு இருந்தது. இனிமே மனுஷங்க அதுங்களை உட்கார வச்சு இழுத்துட்டு போக போறாங்க. எப்படி, இது வித்தியாசமான முயற்சி தானே? நிஜமாவே ரொம்ப பிரமாதம் மேயர் அங்கிள். மிருகங்கள் எப்பவும் மனுஷங்களுக்கு அன்புதான் கொடுக்குது. ஆனா மனுஷங்க தான் சில சமயம் மிருகங்களை விட மோசமா நடந்துக்கிறோம். நீங்க வேணா பாருங்க, இந்த வருஷம் இந்த பெயிண்டிங் பெரிய விலையில விற்பனையாக போகுது. இத பாருங்க நண்பர்களே, இத பாருங்க. நான் என் கையால வரைஞ்ச இந்த புத்தம் புது பெயிண்டிங்கோட ஆக்ஷன் ஆரம்பிக்க போகுது. உங்களை யாரு அதிகமான விலை கொடுக்க போறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த பெயிண்டிங் சொந்தமாக போகுது. நான் முதல்ல விலைய சொல்றேன், 3 பங்கு. வாவ், பிரமாதம். 3 லட்சமா? இல்ல பின்ன என்ன, 3500 ரூபாயா? இல்லங்க ஐயா, 380 ரூபாய். முழுசா 380 ரூபாய் என் பிகி பேங்க்ல இருக்கு. அச்சச்சோ, இத பாரு பட்டோனி, டாய்ஸ் வாங்குறதுக்கான கடை பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கு. நீ வேணா அங்க போ. இப்படி ஒரு அற்புதமான பெயிண்டிங் வெறும் 350 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்காது. முட்டாள பூசணிக்காமனே சொல்லுவாங்க. டோனி பாஸ் எல்லாரையும் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டோனி ஒரு பஞ்ச் விட்டா சூப்பரா இருக்கிற இந்த பெயிண்டிக்கு சூப்பரான விலையை கொடுத்து வாங்க நான் தயாரா இருக்கேன். இது எப்படி இருக்கு? வாவ் சார், பிரமாதமா சொன்னீங்க போங்க. இப்பவே நோட் பண்ணிக்கிறேன். அச்சச்சோ, இத பாருங்க. நீங்க எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா தெளிவா சொல்லுங்க. சார், இதுக்கு 5000 ரூபாய் விலை கேட்டிருக்காரு. அட, பரவாயில்ல, கொஞ்சமாவது விலை கூடி இருக்கே. சரி சரி, இன்னும் மேல கேளுங்க. 8000 ரூபாய். 10,000 ரூபாய். அடேங்கப்பா, பிரமாதம். 10,000 ரூபாய்க்கா கேட்டீங்க? இல்ல, 10 லட்சம். அதையும் நான் கேஷாவே கொடுத்துறேன். இதோ வந்துட்டேன். இதோ பாருங்க, இந்த பெயிண்டிங் இன்னில இருந்து உங்களுக்கு தான் சொந்தம். அப்புறம் உங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேரு ஆல்சிச்சினோ. எனக்கு இந்த ஆர்ட் அண்ட் கிரியேட்டிவிட்டினா ரொம்ப பிடிக்கும். அற்புதமான பெயிண்டிங்ஸ் எங்க இருந்தாலும் சரி, அதை நான் வாங்குவேன், அப்புறமா வித்துருவேன். அது மட்டும் இல்ல, நான் கூட ஒரு பெயிண்டர் தான், தெரியுமா? உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா போயிட்டு வாங்க. பாய். எனக்கு ஒரு விஷயம் புரியல. அந்த பெயிண்டிங்க அவ்வளவு விலை கொடுத்து எதுக்காக அந்த அங்கிள் வாங்கிட்டு போறாரு? இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிரியேட்டிவிட்டிக்கு விலை மதிப்பே கிடையாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு தடவை நான் ஈஜிப்ட் ராஜாவுக்காக ஒரு பெயிண்டிங் வரைஞ்சேன். அவருக்கு அது அந்த அளவுக்கு பிடிச்சு போச்சு, ரொம்ப பிடிச்சு போச்சு. அத பார்த்ததும் அவர் ஒரு பெரிய பிரமிடையே எனக்கு கொடுத்துட்டாரு. அப்படியா? அப்ப நீங்க அந்த பிரமிட கையோட ஏன் எடுத்துட்டு வரல? என்ன நீ அதை எப்படி எடுத்துட்டு வர முடியும்? அது ரொம்ப பெருசா இருக்கும்ல, அதனால நான் அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். நிஜமாவா சொல்றீங்க மேயர் அங்கிள்? பின்ன நான் ஒருவேளை பொய் சொல்லி இருந்தா என் தலை மேல வாழைப்பழம் வந்து விழட்டும். நம்ம மேயர் இருக்காருல்ல, அவர் சின்ன வயசுல நிறைய வாழைப்பழம் சாப்பிட்டு இருப்பாரு போல இருக்கு. அவரு டங்கு ரொம்பவே ஸ்லிப் ஆகுது, அடிக்கடி அதையாவது உளறிக்கிட்டே இருக்காரு. அச்சச்சோ, மேயர், உங்களுடைய அந்த வீணா போன பெயிண்டிங்ஸ் இருக்குல்ல, அதாவது நான் என்ன கேட்க வந்தேன்னா, இந்த புல்லக்கார் பெயிண்டிங் எங்க இருக்குன்னு. ஏன் கேக்குறீங்க? அத நான் வித்துட்டேன். ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, அதே மாதிரி ஒரு பெயிண்டிங்க நான் உங்களுக்கு வரைஞ்சு தரேன். இல்ல அது இல்ல,
எனக்கு அந்த பெயிண்டிங் தான் வேணும். ஏன்னா நான் இந்த லேசர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு QR கோட் ரெடி பண்ணி வச்சிருந்தேன்ல, அத நான் அந்த பெயிண்டிங்ல தான் ரகசியமா மறைச்சு வச்சிருந்தேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனாலதான் அந்த பெயிண்டிங்க அவரு அவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு போயிருக்காரு. சரி வாங்க, அவர் வீட்டுக்கு போய் அவர் கொடுத்த விலையை கொடுத்து பெயிண்டிங்க வாங்கிட்டு வரலாம். சாரி, என்னால அந்த பெயிண்டிங்க திரும்ப உங்களுக்கு தர முடியாது. இது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கும் எதிரானது. ஒரு தடவை ஒரு பொருளை நான் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்கவே மாட்டேன். தேங்க்யூ சோ மச் அங்கிள். அந்த பெயிண்டிங்க நீங்க திரும்ப தர வேண்டாம். அட்லீஸ்ட் அதை ஒரு தடவை எங்க கிட்ட காட்டுங்க. சரி, ஓகே. நான் வேணா ஒரு தடவை அந்த பெயிண்டிங்க பாக்குறதுக்கு உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனா திரும்ப தரவே மாட்டேன். ஏன்னா அந்த பெயிண்டிங்ல இருக்கிற நட்பு, அதாவது மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இருக்கிற நட்பு, ஐ ஜஸ்ட் லவ் இட். அச்சோ, அந்த QR கோடு எங்க போச்சு? என்ன QR கோடு? இல்ல அதெல்லாம் சும்மாதான். டாக்டர் அவிஷ்கர் அங்கிள், நீங்க மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணுங்க. அடடா, இவ்வளவு நேரத்துக்குள்ள நான் 10 தடவைக்கு மேல செக் பண்ணி பார்த்துட்டேன். QR கோடே இல்ல. ஆனா இந்த பெயிண்டிங்ல இல்லனா வேற எங்க போயிருக்கும்? இங்க பாருங்க, உங்க தேடுதல் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா ப்ளீஸ் எல்லாரும் இங்க இருந்து கிளம்பி போங்க. எனக்கு சில முக்கியமான வேலைகள் இருக்கு. அச்சச்சோ, டாக்டர் ஆவிஷ்கார் சென், நல்ல ஒரு தடவை யோசிச்சு சொல்லுங்க. நீங்க அந்த QR கோட வேற ஏதாவது பெயிண்டிங்ல மறைச்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன மேயர் சார், எனக்கு மறந்து போற வியாதி இருக்கிறத நினைச்சிட்டு இருக்கீங்களா? எனக்கு எல்லாமே நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அந்த QR கோட உன்னுடைய புல்லட் கார்ட் பெயிண்டிங் இருக்குல்ல, அதுல தான் மறைச்சு வச்சிருந்தேன். அந்த பெயிண்டிங்கை செக் பண்ணி இங்க பாத்தியா, என் கையில கூட பெயிண்டிங் ஒட்டி போயிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா டாக்டர் அவிஷ்கார் சேன் சொல்றது கரெக்ட் தான் போல இருக்கு. ஒரே வார்த்தையில கேட்கணும் அப்படின்னா வை? என்ன மேயர் அங்கிள் உருவாக்குன பெயிண்டிங் இருக்குல்ல, அது எப்பவோ காஞ்சடிச்சு. ஆனா எந்த பெயிண்டிங்க டாக்டர் அவிஷ்கார் அவரோட வீட்ல செக் பண்ணாரோ அந்த பெயிண்டிங் இன்னும் காயவே இல்ல பாருங்க. அதனால அந்த பெயிண்ட் இவரோட கையில பதிஞ்சிருக்கு. அச்சச்சோ, அப்படின்னா அதனாலதான் இவருக்கு அந்த QR கோட் கிடைக்கல போல இருக்கு. கிக்கோ, ஒருவேளை அந்த QR கோடு அவன் கைக்கு மட்டும் கிடைச்சிருச்சுன்னா அதுல இருக்கிற மிக பழமையான பெயிண்டிங்குடைய செக்யூரிட்டி எல்லாமே பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிடும். டோன்ட் வரி அங்கிள். கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடும் இருக்க வரைக்கும் சன் சிட்டில யாருக்கும் எந்த ஆபத்தும் வராது. ட்விங்கிள் அண்ட் டோடோ என் கூட வாங்க. கிக்கோ அவனுடைய நண்பர்களை நான் நல்லா ஏமாத்திட்டேன். QR கோடு இருக்கிற பெயிண்டிங்க்கு பதிலா நானே வரைஞ்ச பெயிண்டிங்க சேம் டு சேம் காட்டி ஏமாத்திட்டேன். இப்போ அந்த லேசர் செக்யூரிட்டில இருந்து எஸ்கேப் ஆறதுக்கான வழி எனக்கு கிடைச்சிருச்சு. இனிமே இந்த பெயிண்டிங் எனக்கு தேவையில்லை. ஹலோ, 10 கோடி ரூபாயை ரெடியா வச்சுக்க. நாளைக்கே இந்த உலகத்தோட காஸ்ட்லியான பெயிண்டிங் உன் கைக்கு வந்து சேர்ந்துரும். அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, ஐ லைக் கேஷ். கிக்கோ, நம்ம கார்டனுக்கு வந்து ஏன் இன்னும் விளையாடாம இருக்கோம்? நாம இங்க என்ன பண்ண வந்திருக்கோங்கிற விஷயத்தை ரெண்டே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா வாட்ச் கீப்பிங். கரெக்ட் ட்விங்கிள். நாம இங்க இருந்தபடியே அவனோட மூமெண்ட்டை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும். ஒருவேளை அவன் வீட்டை விட்டு வெளியில போனா அப்ப நாம அவனை ஃபாலோ பண்ணலாம். அடேங்கப்பா, நம்ம இங்க இருந்துகிட்டே அவரை எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அவரோட பால்கனில உட்கார்ந்துகிட்டு அவர் பெயிண்டிங் வரைஞ்சுகிட்டு இருக்காரு. பெயிண்டிங்க திருடிடுவேன், கோடிக்கணக்கா சம்பாதிச்சிருவேன். ஹார்சனோட டேஞ்சர் லைட் பிளிங்க் ஆகுதே. ஆனா அவர் இன்னும் பால்கனில நின்னு பெயிண்டிங் தானே வரைஞ்சிட்டு இருக்காரு. அது எப்படி நடந்திருக்கும்?
சிக்னல் அந்த பில்டிங் கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. அங்கதான் உலகத்துல பழமையான பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ட்விங்கிள், டோடோ, நீங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்து ஆல்சோ சின்னவ கண்காணிச்சிட்டு இருங்க. அதுக்குள்ள நான் அங்க போய் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். கிக்கோ, நாங்க இருக்கும்போது நீ ஒரே ஒரு விஷயத்தை செய்யவே வேண்டாம். அத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா worry. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ சீக்கிரம் போ. சன் சிட்டில கொள்ளை சம்பவம் நடக்க போகுது. கொள்ளடிக்கிறது ரொம்ப ராங் கிக்கோ. நாம இருக்கிற வரைக்கும் ரைட் ராங் ஜெயிக்கவே முடியாது. லெட்ஸ் கோ. பெயிண்டிங்க திருடிடுவ, கோடி கோடியா பணம் சம்பாதிப்ப. ஏ குட்டி பையா, பார்க்ல போய் கில்லி விளையாடு போ. இந்த லேசர் கன்னை தாண்டறது ஒன்னும் சின்ன புள்ளத்தனமான விளையாட்டு இல்ல. சூப்பர் ஸ்பீடோ, அந்த ஆள் போறதுக்கு முன்னாடி நாம இத கிராஸ் பண்ணி பெயிண்டிங்க எடுத்துட்டு வரணும். டோன்ட் வரி கிக்கோ. இந்த லேசர் பீம் வெப்ப கிராஸ் பண்றது எனக்கு சாதாரண விஷயம் தான். அதாவது என் லெஃப்ட் டயரோட பேலன்ஸ் சொல்ல வந்தேன். லெட்ஸ் கோ. கிக்கோ, இது நான் நினைச்சதை விட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த லேசர் பீம்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி விட்டுருச்சு. ஆட்டோ ரிப்பேர் ஆகிறதுக்கு கண்டிப்பா டைம் ஆகும். சரி, ஓகே சூப்பர் ஸ்பீடோ, உன்னை நீயே ஆட்டோ ரிப்பேர் பண்ணிக்கோ. அதுக்குள்ள நான் அந்த ஆளை ஃபாலோ பண்றேன். ஆனா கிக்கோ, நீ எப்படி உள்ள போவ? இந்த வெப்ப தாண்டி போறதுக்கு ஒரு மேப் வேணும் இல்லையா? அது அவகிட்ட இருக்கே. அதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் அவனோட கால் தடங்களை ஃபாலோ பண்ணி உள்ள போயிட்டே இருக்கேன். அடி மேல அடி எடுத்து வச்சு வா. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட அடி வாங்கிட்டு போயிடு. கொள்ளையடிக்க போற லீசா மோனா பெயிண்டிங். இது மூலமா கோடி கோடியா சம்பாதிப்பேன். பெயிண்டிங்க கொள்ளையடிப்ப, கோடி கோடியா பணம் சம்பாதிப்ப. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 577. அடடா, என்ன இது? இப்ப கூட அவர் இங்க உட்கார்ந்து பெயிண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க எல்லாரும் எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? சாரி ஆல்சர் ஜீனோ, நான் ரொம்ப நேரமா கதவு தட்டிட்டு தான் இருந்தேன். ஓ, நான் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். சொல்லுங்க, எதுக்காக வீட்டுக்குள்ள நீங்க வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க இருந்தீங்க? நான் கடந்த 1/2 மணி நேரமா இங்க தான் உட்கார்ந்து பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருந்தேன். அங்க பாத்தீங்களா எப்படி இருக்கு என்னோட பெயிண்டிங்ஸ்? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. உலகத்தோட மிக பழமையான பெயிண்டிங்க திருடினதுக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. என்னது கிக்கோ, நீ போய் சொல்ற? நான் எதையுமே திருடல. கிக்கோ, நீ எப்படி அதை இவ்வளவு உறுதியா சொல்ற? அந்த பெயிண்டிங்க இவர்தான் திருடினார் அப்படின்னு? மாஸ்க போட்டு வந்து பெயிண்டிங்க திருடும் போது அந்த திருடனும் இதே மாதிரி ஒயிட் ஷூஸ் தான் போட்டிருந்தான். அதே ஷூவை தான் இப்ப இவரும் போட்டிருக்காரு. வந்த அவசரத்துல சேஞ்ச் பண்ண மறந்துட்டார் போல. இது என்ன பெரிய விஷயம்? இந்த காலத்துல ஒயிட் ஷூ போறது சகஜம்தான், எல்லாரும் தான் போடுறாங்க.
ஆமா, ஆனா நீங்க இப்ப கொஞ்சம் தடுமாறுனீங்கல்ல, அதனால உங்க ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அதை வச்சே சொல்ல முடியும் நீங்க ரொம்ப தூரம் ஓடி வந்திருக்கீங்கன்னு. இங்க பாருங்க, ஹார்ட் பீட் ரேட் ரெண்டே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா வெரி ஹை. இவ்வளவு ஹை ஹார்ட் பீட் எப்ப ஏற்படும்னா யாராவது ஓடி வந்தாதான் ஏற்படும். ஆனா கெக்கோ, நாங்க இவரை ஒரு நிமிஷம் கூட விடாம கண்காணிச்சுக்கிட்டு தானே இருந்தோம். அதுக்கான பதில நான் சொல்றேன். கார்டன்ல இருந்து ஒரு ஆள் பெயிண்டிங் பண்றதை நீங்க கண்காணிச்சுக்கிட்டு இருந்தீங்கல்ல, அது ஆல்சம் சீனோ இல்ல, இதோ இந்த மேனிக்கன் தான். நீங்க பாருங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல கேக்கோ. இந்த பெயிண்டிங்க திருடினவ ஃபிட்டா இருந்தா, அதாவது என்ன சொல்றது, ஸ்லிம் அண்ட் ட்ரிம் டைப். ஆனா இந்த ஆள் என்னடானா குண்டா இருக்காரு. அதுக்கான பதில் இப்பவே கிடைச்சிரு சூப்பர் ஸ்பீடோ. ஃபார்முலா நம்பர் 10 அப்ளை பண்ணு. What an idea, Kiko. I like this formula. இனி நீ ஓடி தப்பிக்கவே முடியாது. பெயிண்டிங்க திருடுவேன், கோடி கோடியா சம்பாதிப்பேன். இக்கோ, நீ பெரிய ஆளுதான் ஒத்துக்கிற. கடைசியா என்ன எக்ஸ்போஸ் பண்ணி வெளி உலகத்துக்கு காட்டிட்டல. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன், ஒழுங்கா அந்த பெயிண்டிங்கை என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. ஆனா கிக்கோ, நீ என்ன எக்ஸ்போஸ் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்ட. ஏன்னா நான் இப்ப உனக்கு சரியான பதிலடி தர போறேன். பெயிண்டிங்ஸ திருடுவேன், கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பேன். சூப்பர் ஸ்பீடோ, சீக்கிரம் வா, நாம அவரை ஃபாலோ பண்ணி பிடிச்சாகணும். इसका कीको इसको देखो मुझको सीखो ना ना बुरा इसे है सिखलाता ये सभी को இதுக்கு மேல எங்க ஓட போற? பெயிண்டிங்க திருடுவேன், கோடி கோடியா பணம் சம்பாதிப்பேன். ஒரு வேளை இந்த பெயிண்டிங் எனக்கு சொந்தமாகலன்னா இது வேற யாருக்கும் சொந்தமாக நான் விடவே மாட்டேன். சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 39. மார்வேஷம் போட்டு நீ எல்லாரும் ஏமாத்திடலான்னு என்ன ஏமாத்த முடியாது. ஏன்னா டிடெக்டிவ் சார்பேக். அப்படின்னா சோர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்.